ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாருக்கும் நார்மல் மோமோஸ் என்னன்னு தெரியும். பட் இன்றைக்கி நாம் தந்தூரி மோமோஸ் எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறோம். அது ஒன்றும் ரொம்ப கஷ்டம் கிடையாது, ரொம்ப ஈஸி. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நார்மலாக வெஜிடபிள் மோமோஸ் எப்படி பண்ணுறதுன்றதை தனியாக ஒரு ரெசிபி வீடியோவே போட்டிருக்கேன். அதை பார்க்காதவங்க அதை பார்த்துருங்க. இங்கே நம்ம நார்மலாக இந்த மாதிரி மோமோஸ் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கிறோம். அதை ஸ்டீம் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம இந்த வாட்டி என்ன பண்ண போகிறோம்னா ஃப்ரை பண்ண போகிறோம். கடாயில் எண்ணெயை ஊற்றி எண்ணெய் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் சூடானதுக்கப்புறம் ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த ரா மோமோஸை நம்ம போட்டு நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறோம். ஸ்டீம்டு மோமோஸும் இதுக்கு நம்ம போடலாம். பட் அது போட்டிங்கன்னா மசாலா போட்டு அதை ப்ரிப்பேர் பண்ணும்போது அது உடஞ்சிரும். ஸோ அது உடையாமல் ஸ்டிஃபாக இருக்கணுன்றதுக்காக நம்ம ஃப்ரைடு மோமோஸ் யூஸ் பண்ணுறோம் இந்த தந்தூரி மோமோஸ் ரெசிபிக்காக. ஸோ நம்ம ஃப்ரைடு மோமோஸ் ரெடி ஆகிடுச்சு. மசாலா ப்ரிப்பேர் பண்ணிக்கிறோம். அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு எடுத்துக்கிறோம். சால்ட்டு, ரெட் சில்லி பவுடர், டர்மரிக் பவுடர், கரம் மசாலா, கொரியாண்டர் பவுடர், பெப்பர் பவுடர், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், கஸ்தூரி மெத்தி, கர்ட், சாப்டு கொரியாண்டர் லீவ்ஸ் அண்ட் கலர் பவுடர். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். லெமன் ஜூஸ், ஆயில், அகைன் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஃப்ரைடு மோமோஸை ஒன்று அதில் போட்டு டிப் பண்ணி எடுத்துக்கிறோம். மசாலா நல்லா மேரினேட் ஆகிற அளவுக்கு டீப்பாக டிப் பண்ணி எடுத்துக்கிறோம். ஸோ எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போது லைட்டாக ஆயில் விட்டு ஒரு பேனில் ஆயில் சூடானதுக்கப்புறம் இந்த மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற ஃப்ரைடு மோமோஸை நல்லா டீப் ஃப்ரை பண்ணிக்கிறோம் நம்ம இந்த மசாலாவில். இதில் நீங்கள் கர்டு போட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கிறதுனால மசாலா எல்லாமே பேனோடைய ஸ்டிக் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஸ்டிக் ஆகாமல் இருக்கிறதுக்காக நீங்கள் அதை நல்லா ஷேக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ இந்த மாதிரி தான் எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. ஸ்மெல் சூப்பராக இருக்குது. இப்போ இதில் முக்கியமான ஒரு வேலை இருக்குது. அதுதான் என்ன பண்ண போகிறோம்னா, அந்த கோலோடைய அந்த ஸ்மெல் வரணும். கோலோடைய ஸ்மெல் வர்றதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ட்ரை கோலை எடுத்து அப்படியே நம்ம நெருப்பில் காட்டி அது ஃபுல்லாக ஹீட் ஆனதுக்கப்புறம் அதை எடுத்து ஒரு சின்ன ஒரு கிண்ணத்தில் வச்சு அதை நாம் அந்த மோமோஸ் மேலே வச்சு அந்த மோமோஸ் இருக்கிற பவுல்குள்ளே வச்சு அது மேலே லைட்டாக கீ விட்டோம்னா ஜாஸ்தியாக புகைய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் அதை வச்சு க்ளோஸ் பண்ணிடுறோம். இந்த கோலோடைய அந்த ஸ்மோக் நல்லா தந்தூரி மோமோஸில் இறங்குற வரைக்கும் ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே வைக்கிறோம். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிடுறோம். இப்போது அந்த கோலோடைய ஸ்மோக் அந்த தந்தூரி மோமோஸில் நல்லா இறங்கி சிக்கன் தந்தூரியோடைய அந்த ஃப்ளேவர் அப்படியே இதில் கிடைக்கும். டேஸ்ட்டும் செம்மையாக இருக்கும். வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்கள். எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.